தாவீது என் வாசிப்பதில் தேர்ந்தவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன் என்று வேதங்கமா அவனை வர்ணிக்கிறது. இருப்பினும் அவன் தன் பலத்தையோ திறமைகளையோ தாளந்துக்களையோ நம்பாமல் சார்ந்திராமல் தேவனையோ சார்ந்து கொண்டிருந்தான். சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு யுத்தத்துக்கும் தேவனிடம் விசுவாசித்தான். தேவன் போவென்று சொன்னால் பாத்திரமே போவான். நான் தான் கோவில் கொடியத்தையே கொன்று போட்டேனே. தாவீது கொன்றது 10,000 என்று ஊரே என்னை கொண்டாடினரே. நான் எளிதில் இந்த போரை வென்று விடுவேன் என்று ஒரு நாளும் அவன் நினைக்கவில்லை. எந்த வெற்றியும் எந்த பாராட்டும் அவன் தலைக்குள் ஏறவில்லை. அவன் தன் நிலைமையை நன்றாய் அடைந்திருந்தான். கடவாடுகளின் பின்னாக கிடந்த தென்னை தேவன் தம்முடைய சனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக வளர்த்து கொண்டு வந்தார் என்பதை அவன் நன்றாக அடைந்திருந்து மட்டுமல்லாமல் அது எப்போதும் நினைவில் வைத்திருந்தான். எனவே அவன் தன்னை நம்பாமல் ஒவ்வொரு காரியத்துக்கு தேவ ஆலோசனையை பெற்றான். தேவ சுத்தம் என்னவென்பதை அறிய நாம் அங்குமிங்கும் ஓடி அழிய வேண்டியதில்லை. தேவன் நம்முடைய சுத்தம் என்னவென்பதை வேதகமத்தில் எழுதி கொடுத்துள்ளார். எனவே நாம் வேதத்தை நன்றாக வசித்து ஒவ்வொரு காரியத்தை கொடுத்தும் தேவ சித்தம் என்னவென்பதை அடைந்து அதன் படி செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவனோடு நாம் இருதயம் பொருந்திருக்கும் போது அவர் நம்முடைய சுத்தத்தை நம்முடன் நேரடியாக பேசுவார். ஒரு வேலை நான் அதை உறுதிப்படுத்தலாம். எனவே தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தம்முடைய சுத்தத்தை செய்யும்போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென்.